முதல்வர் குறித்து அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தெரிவித்த கருத்துக்கு அமைச்சர் சிவசங்கர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெயலலிதா, சசிகலா, எடப்பாடி பழனிசாமி என காலத்திற்கு ஏற்றாற்போல் போற்றி பாடுவதற்காகவே தன் வாயை வாடகைக்கு விடுபவர்தான் சி.வி. சண்முகம் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கான பல திட்டங்களை செயல்படுத்தியதால் தான் பெண்கள் முதல்வரை பார்த்து நன்றி அப்பா என உருகுகிறார்கள் என்றும், தமிழக பெண்கள் தலை நிமிர்வது அதிமுகவுக்கு உறுத்துவதால் அருவருக்கத்தக்க மொழியில் சி.வி. சண்முகம் பேசியிருக்கிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மானம் உள்ள யாரும் பிறரை அப்பா என அழைக்க மாட்டார்கள் என அதிமுக எம்பி சண்முகம் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அசோகபுரி கிராமத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கும், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைக்கும் தடையின்றி போதைப்பொருள் கிடைப்பதுதான் காரணம் என குற்றம் சாட்டினார். செல்லும் இடங்களில் பெண்கள் அப்பா என அழைப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியதை விமர்சித்தும் சி.வி. சண்முகம் பேசினார். யாருமே இந்த ஆட்சியில் விட்டு வைக்கல, யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. கேட்டா என்ன எல்லாம் அப்பான்னு அழைக்கிறாங்க. எல்லாம் அம்மாவை பார்த்தா எல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிட்றதால இவர் அப்பான்னு கூப்பிட்றாங்களாம். அதை நீ சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லணும், மக்கள் சொல்லணும். அப்போ கூட அப்பான்னு எந்த சொல்ல மாட்டான். எந்த மானம் உள்ள ரோஷம் உள்ளவனும் இன்னொருத்தனை பார்த்து அப்பான்னு சொல்லவே மாட்டான். அது அர்த்தமே வேற, இது அர்த்தமே வேற. சொன்ன எனக்கு ஒரு கேஸ் போடுவான். இப்போ நீ போட்டுக்கோ. இப்படி தினந்தோறும் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார். படம் எடுக்கிறது, வீடியோ பார்க்கறது, செல்ல போடுறது, இதான் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு வேலையா?